தூத்துக்குடி மாநகராட்சி இந்த தடவை ரிசர்வ் பகுதி மேயர் என பரபரப்பு. தூத்துக்குடியில் மூட் அப்செட்டில் திமுக. இது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே பற்றிய சுவாரஸ்யம் கொஞ்சம் பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று முதல்வர் ஆக ஜோசப் விஜய் பொறுப்பு ஏற்றார். சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் திமுக தாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்ற இருமாப்புடன் போட்டியிட்ட இந்த இரண்டு கட்சிக்கும் கூட்டணி மற்றும் தங்கள் கட்சி உடைந்து சேதாரம் சொல்ல முடியாத வழியில் இருந்து வருகின்றன. அடுத்த கட்டமாக விரைவில் மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடத்த வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் திமுக கோட்டையாக சென்னையும் தூத்துக்குடியும் இருந்து வந்தது. கடந்த உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றபோது தூத்துக்குடி மாநகராட்சி ரிசர்வ் தொகுதி என அறிவிப்பு வெளிவர இருந்தது. அதை தூத்துக்குடி ரிசர்வ் தொகுதி என வரவிடாமல் சுயநல ஆதிக்க சக்திகள் பண பலத்தால் தடுத்து வேலை செய்தது. ஆட்சி மற்றும் அதிகாரிகள் மண்டியிட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 2021 தூத்துக்குடி மாநகராட்சி ரிசர்வ் தொகுதியாக மாறி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மேயராக பொறுப்பு ஏற்றிருக்க வேண்டிய சுனாமி சென்னை மாநகராட்சி பக்கம் விசியது ரிசர்வ் பகுதி என தூத்துக்குடி மாநகராட்சி மாறுவதற்கு பதிலாக சென்னை மாநகராட்சி ரிசர்வ் தொகுதி என அறிவிக்கப்பட்டு மேயராக பிரியா வந்தார். தற்போது இந்த தடவை தூத்துக்குடி மாநகராட்சி ரிசர்வ் தொகுதி ஆக மாறி பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர்தான் மேயர் ஆக வருவார் என்கிறார்கள். அதிகப்படியான இடத்தில் முதல்வர் ஜோசப் விஜயின் ஆளும் கட்சி தவேக வெற்றி பெற்றிருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக 3 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் இப்போது வரை திமுக கெத்து காட்டி வருகின்றனர். தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பெரியசாமி இருந்து வருகிறார். இவர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனின் உடன் பிறந்த தம்பி தான். தூத்துக்குடியில் திமுக என்றால் மறைந்த முரட்டு பக்தர் பெரியசாமியின் அரசியல் வாரிசுகள்தான். வேற யாருக்கும் விட்டுத் தரமாட்டார்கள் என்பது அனைவருக்கும் புரிய வைத்துள்ளார்கள். ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. வருகின்ற மாநகராட்சி தேர்தலில் மேயர் பதவி ரிசர்வ் என ஆகிறது என்றால் இவர்கள் யாரோ பதிவு சுகம் பெற வேலை செய்யணுமா என்ற நிலை வரும். பதவி அதிகாரம் இல்லாத தூத்துக்குடி திமுக நிச்சயமாக 5 வருடங்கள் தாக்கு பிடிக்க முடியுமா என அதிர்ச்சியில் மூடு அப்செட்டில் உலவிக் கொண்டிருக்கிறார்களாம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க.